ஹலோ கைஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா வின்லெட்ல பிளாக் ஸ்க்ரீன் எரர், அதாவது பிளாக் ஸ்க்ரீன் எரர் வந்து நாட் ஒர்க்கிங்னு சொல்லிட்டு கேட்டீங்க. அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி, அதாவது லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி எரர், அதாவது பிளாக் ஸ்க்ரீன் வந்து வெளியே வந்துடும். ரைட் சைடில் பாருங்கள் ஒர்க் ஆகும். இது வந்துட்டு செட்டிங்ஸ் மாற்றணும். நான் இது வந்துட்டு என் பழைய ஃபோனில் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், லெஃப்ட்டில் வந்து பாருங்கள், ரைட்டில் பாருங்கள், எஃப்பிஎஸ் வந்து சேனல் லெஃப்ட்டில் பாருங்கள், அவ்வளோதான் வெளியே வந்துடுது. மறுபடியும் உள்ளே போய் பார்க்குறேன். இதில் என்னதான் பண்ணாலும் இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு உடனே வெளியே லாக் அவுட் ஆயிடுது. ரைட் சைடு பாருங்கள், கேம் ரன் ஆகுது. இது வந்துட்டு என் பழைய ஃபோனில் ரன் பண்ணி பார்த்தேன். நீங்கள் எல்லோரும் மீடியாடெக்கில் வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதனால் மீடியாடெக்கில் பண்ணி பார்த்தேன். என்னோடய பழைய ஃபோன் வந்துட்டு ரெட்மி நோட் 8 ப்ரோ. அதோட ப்ராசஸர் வந்துட்டு மீடியாடெக் மாலி. பாருங்கள், ரைட் சைடு ஒர்க் ஆகுது. சரி வாங்க, எப்படி பண்ணலான்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்பெக்கை காட்டுறேன். என் பழைய ஃபோனோட ஸ்பெக்கு பாருங்கள், வெறும் 6 GB ரேம் தான். 6 GB ரேமில் ரன் பண்ணுறேன். வின்லேட்டர் நான் யூஸ் பண்ணுற வின்லேட்டர் வந்துட்டு 9th வின்லேட்டர் வெர்ஷன் 9. பாருங்கள், இது என் ஜிபி இந்த இதில் பாருங்கள், மாலி G76 MCA தான் இருக்குது. கீழே வேணால் பாருங்கள் ஜிபி டிரைவர் என்னன்ட்டு. வாங்க வின்லேட்டரில் என்னென்ன செட்டப் பார்க்கலான்ட்டு. இது வந்துட்டு பிஃபோர், இதுக்கு முன்னாடி அந்த எரர் வந்துச்சுல்ல, ஃபஸ்ட்டு அது வைக்கிறேன். ரெண்டாவது என்னன்னு பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவதா எப்படி ரன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் இந்த இதில் ஏபிஐ வந்துட்டு கொடுத்துருங்க. கீழே வந்துட்டு பாக்ஸ் 64 வந்து 0.3.2 கொடுத்துருங்க. பாக்ஸ் 64 ப்ரீசெட் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருங்க. கீழே வந்துட்டு அந்த வின் 92 கஸ்டமர் இருக்கான்னு பாட்டுங்க, 0.92 கஸ்டமர் இருக்கான்னு பார்த்துங்க. அடுத்து கண்டினியூ கிரியேட் பண்ணலாம், ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்துட்டு அதே டிஃபால்ட்டாக வச்சுருங்க. வாட்டெக்ஸ் யூனிவர்சல் வைங்க. வாட்டெக்ஸ் யூனிவர்சல் வந்துட்டு இப்போ புதுசாக டிரைவர் ஆட் ஆயிருக்கு. இப்போ ஷோ எஃப்பிஎஸ் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு வீடியோ மெமரி சைஸ் வந்துட்டு 496 வச்சுருங்க. அடுத்து அட்வான்ஸ்டு வாங்க. ப்ராசஸ் அஃபினிட்டி அந்த எல்லா பாக்ஸும் கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் வின் கான்ஃபிகரேஷனில் வந்துட்டு அந்த 4096 வச்சுருங்க. அந்த வீடியோஸ் மெமரி சைஸ் வந்து 4096 வச்சுருங்க. அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னா. மீதி வின் காம்போனன்ட் எதுவும் மாற்ற தேவையில்ல. அட்வான்ஸில் இந்த இதெல்லாம் டிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் வச்சுருங்க. இப்போ கண்டினியூ கிரியேட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகாத வீடியோ. உங்களுக்கு வந்துட்டு ரெண்டுமே பண்ணி காட்டுறேன், என்ன இடத்துல உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்ட்டு. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எந்த இடத்துல உங்களுக்கு நான் வந்துட்டு ரன் ஆகுது, என்ன செட்டிங்ஸ் உங்களுக்கு செட் ஆகுன்ட்டு அப்போ தான் மாற்றுறது என்னன்னு தெரியும். இப்போ உள்ளே ரன் ஆயிடுச்சு. கீழே ஸ்டார்ட்டில் வந்துட்டு கான்ஃபிகரேஷன் என்னென்னு பார்த்துடலாம். சிஸ்டம் டூல்ஸ் போயிருங்க. சிஸ்டம் டூல்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம் ஒயின் கான்ஃபிகரேஷன் என்னன்ட்டு. ஒயின் கான்ஃபிகரேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. வந்துட்டு கிராஃபிக்ஸ் போங்க. கிராஃபிக்ஸ் இந்த இது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. அடுத்து டெஸ்க்டாப் இன்டகிரேஷனு, எபோட், அப்புறம் எபோட் போங்க. எபோட்டில் வந்துட்டு 9.2 இருக்கான்னு பார்த்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு 3D ரன் ஆகுதான்னு பார்க்கணும். 3D தான் நமக்கு முக்கியம். 3D ரன் ஆனிச்சுன்னா தான் நமக்கு வந்துட்டு அந்த எஃப்பிஎஸ் வந்துட்டு ரன் ஆகுதா இல்லையான்னு என்னன்னு தெரியும். அந்த லோட் ஆகுது வந்து 3D ரன் ஆகுது மூலியமா தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 3D கொடுங்க. இந்த இடத்துல உள்ளே போகுதா இல்லை உள்ளே போகலை, அப்போ வந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணல. இந்த கண்டெய்னர் வந்துட்டு இந்த டிரைவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ இந்த டெஸ்ட் வந்துட்டு அவ்வளோதான். அந்த டெஸ்ட் 3D வந்துட்டு வராதனால நமக்கு வந்துட்டு இதனால தான் வெளியே வருது. இந்த டெஸ்ட் 3Dக்குள்ளேயே போகாதனால தான் நமக்கு வந்துட்டு இந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்துடுது. வாங்க நம்ம வேறு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு ஆஃப்டர் செட்டிங்ஸ் என்ன பண்ணிட்டு இதில் பாருங்கள், விர்ஜிஎல் யூனிவர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த டிரைவருக்கு நம்ம மாற்றோம்னா இது வந்து யூனிவர்சல் டிரைவர். இது வந்துட்டு மாலி என் ஃபோனுக்கு சப்போர்ட் பண்ணுது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா தெரியல. என்னோட ஃபோனுக்கு வந்து இந்த விர்ஜிஎல்ங்கிற சப்போர்ட் பண்ணுது. இந்த செட்டிங்ஸ் மாற்றணுன்னே பாருங்கள். இப்போ 3D ரன் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் டூல்ஸ் போய்ட்டு டெஸ்ட்டு 3D கொடுங்க. இப்போ பாருங்க, எனக்கு ரன் ஆகுது. மேலே எஃப்பிஎஸும் ரன் ஆகுது. எனக்கு இது ரன் ஆனிச்சுனாலே கேம் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். இது ரன் ஆகுது எனக்கு பாருங்கள். இதில் முன்னே க்ளோஸ் ஆனிச்சு, இதில் பாருங்கள் க்ளோஸே ஆகலை. அப்போ வந்துட்டு நமக்கு 3D சப்போர்ட் வரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ கேம் ரன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்துட்டு அல்டிமேட் ஸ்பைடர்மேன் இப்போதைக்கு ரன் பண்ணுறேன்.
அவ்வளோதான் நான் ஓப்பன் குடுத்துருக்கேன். அவ்வளோதான் எனக்கு 2வது வருங்க. உள்ள போகுது. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் உள்ள வந்துருச்சு பாருங்க. இப்ப இது செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். இன்புட் கண்ட்ரோல்ஸ்ல இந்த டிசேபிள்டு இடத்துல விர்ச்சுவல் கேம் பேட் குடுத்தீங்கன்னா, இந்த ஏ, எக்ஸ், ஒய், ஏ இதெல்லாம் வரும். அதே மேல இருக்கிற ஒய்டிஎஸ் குடுத்தீங்கன்னா, இந்த கீபோர்ட்ல இருக்கிற செட்டிங்ஸ்லாம் வரும். எனக்கு பாருங்க கேம் ரன் உள்ள போயிடுச்சு இன்டர்ஃபேஸ்க்குள்ள. என்னோடது வந்து கொஞ்சம் பழைய மொபைல் தான். 6 ஜிபி ரேம்ல எனக்கு 2வது. அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். உங்களுது 8 ஜிபியா இருந்தா பெட்டரா இருக்கும். அதேமாரி ப்ராசஸர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இன்னும் நல்லாவே வேலை செய்யும். அவ்வளோதான் கேம் ரன் ஆயிருச்சு. பாருங்க எனது கொஞ்சம் லேக் அடிக்குது. ஏன்னா என்னோடது வந்து கொஞ்சம் 6 ஜிபி ரேமு அதனால கொஞ்சம் லேக் அடிக்குது. உங்களுக்கு 8 ஜிபியா இருந்தா இன்னும் நல்லா வேலை செய்யும். மாலில பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிருச்சு. இது வந்து மீடியாடெக் ப்ராசஸர் தான். மீடியாடெக் டைமென்சிட்டி மாலி தான் என்னது. அதனால உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா வேலை செய்யும். நீங்க வந்துட்டு அந்த செட்டிங்ஸ் மட்டும் மாத்துங்க. இந்த வெர்ஜியல் யூனிவர்சல் டிவைவர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கும் செட் ஆகும் ஒர்க் ஆகும்னு தான் நெனைக்கிறேன். என்னோட ஆனா பழைய ஃபோன்ல வந்துட்டு அட்ரினோ. அதனால வந்துட்டு அதில வந்துட்டு யூனிவர்சல் டிரைவர் வாட்டெக்ஸ் புதுசா குடுத்துருக்காங்கல்ல, அதே வேலை செஞ்சுச்சு. பாருங்க எனக்கு உள்ள ரன் ஆவுது. பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கமெண்ட் செக்ல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். This is how it all began. Which, of course, leads to nonsense like this. A few months ago, I reunited with my childhood friend Eddie Brock. What is that? It's our inheritance. Eddie's dad and my dad worked together before they died. We believe the suit may be the final step. Finally, a cure for cancer. People are dying all over the world. And all I want to do is try to help them. But because I signed the wrong paper for the wrong person, I can't. They had taken the suit away from Dad, and I was going to take it back. I thought, I knew I could finish what he started. I felt good. Great. More than myself. It didn't last. What's happening to me? Get this off of me! I don't know what the suit had become or what it had done to me, but I have super spider powers and I couldn't control it, so I don't think anyone could ever hope to. But when Eddie found out what I had done, who I really was, well, he was pretty angry. Our fathers died to create me, and now you will too. Ow! I need to dodge faster than that. Gah! I have to dodge those.